அக்கா, இந்த வருஷம் நம்ம கரும்பே வாங்க போகிறதில்ல. ஆளுக்கு ஒரு கட்டு கரும்பை தூக்குங்க. ஆமாம், இந்த இடத்துல யாருமே இல்லை. யாரும் வரதுக்குள்ளே சீக்கிரம் கரும்பை தூக்குங்க போகலாம். இந்தாம்மா, யார் கரும்புல கை வைக்கிறது? இந்தாம்மா, யார் கரும்பு கட்டோட தூக்குறது? என்ன, ஆளுக்கு ஒரு கட்டு கரும்பு தானே? இந்தாம்மா, உங்களுக்குலாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஆசையாக அடங்காதா? ஆளுக்கு ஒரு கரும்பு தான். ஏன் உங்கள் வீட்டு கரும்பா கொடுக்குறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டு கரும்பு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? எங்களை வேலையே இல்லாமல் இங்கே உட்கார வச்சுருக்காங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தான் நாங்கள் இங்கே காவலுக்கு உட்காந்துருக்கோம். ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்தா எடுங்க, எடுக்கலாம் இடத்த காலி பண்ணுங்க. என்னையா ரொம்ப தான் சலிச்சுக்கிற? எங்களை ஏமாத்திட்டு எல்லா கரும்பையும் பிளாக்ல வைக்க போறீங்க, அப்படித்தானே செய்ய போறீங்க? ஆமாம், நாங்கள் இந்த கரும்பை விற்று தான் கோடீஸ்வரன் ஆக போகிறோம். போமா வேலையை பார்த்துக்கிட்டு. கரும்பை வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏக்கா, வீட்டில் நிறைய வேலை இருக்குக்கா, சீக்கிரம் போகலாம் வாங்கக்கா. உனக்கு மட்டுமா வேலை இருக்கு? எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு. தேங்காய் மாங்காய் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, போகிற வழியில் பிச்சுட்டு போயிடலாம். ஏன் பொங்கல் எதுமா அவங்கிட்ட அடி வாங்க சொல்றியா? வாடி வேலையை பார்த்துக்கிட்டு. அக்கா, பேய்க்கு கரும்புனா ரொம்ப பிடிக்குமா? நம்ம கூட வந்துட போகுதுக்கா, சீக்கிரம் வாங்க. உன்னைய பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்குது. உன் கூட நாங்கள் சுற்றல. என்னடி சொன்ன? என்னைய பார்த்தா பேய் மாதிரி இருக்கா உனக்கு? அப்போ என் கூட பேசாத. சரி சரி, கோச்சுக்காத. இன்னைக்கு போகி பண்டிகை வேற. போனோடனே வீடு வாசலை கழுவிட்டு பழைய துணிமணியெல்லாம் போட்டு கொளுத்த வேண்டியதான். ஆமாம், எங்கள் வீட்லேயும் நிறைய துணி இருக்குது. எல்லாத்தையும் போட்டு வாசலில் தான் கொளுத்தணும், அப்போ தான் திஷ்டியெல்லாம் கழியும். அப்போயாவது நம்ம கஷ்டம்லாம் போகுதான்னு பார்க்கலாம். நம்ம கஷ்டம் நம்ம கூட தான் இருக்கும், அது போகவே போகாது. பயப்படாம வா. தம்பி, பொங்கலுக்கு ஊருக்கு வரியாப்பா? உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. எப்பப்பா வருவ? என்னது, பொங்கலுக்கு லீவே இல்லையா? சரிப்பா, உனக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போவா. எல்லாம் எங்கம்மா கிளம்பிட்டீங்க? பாய் விற்க போறீங்களா? ஆயா, நாங்கள் பாயெல்லாம் விற்க போகல. பழைய பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசலில் போட்டு கொளுத்த போகிறோம். ஏம்மா, யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, வேஸ்ட்டாக ஏன் போட்டு கொளுத்துறீங்க? இன்னைக்கு போகி பண்டிகை தாத்தா, யாருக்கும் கொடுக்கலாம் கூடாது. எல்லாம் தீயில தான் போட்டு கற்கணும். எனக்கு ரொம்ப இருமல் சளியாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போய் கொளுத்துறீங்களா? பெரியவரே, போகி பண்டிகைனா வாசலில் தான் போட்டு கொளுத்தணும், வேற எங்கேயும் போய் கொளுத்தக்கூடாது. இன்னையோட நம்ம கஷ்டமெல்லாம் போச்சு. தை பிறந்துருச்சு, வழி பிறக்க போகுது. இந்த பொம்பளைங்களா, அங்கிட்டு போறீங்களா இல்லையா? எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி மூச்சே விட முடியல என்னால். ஆயா, உங்களுக்கு மூச்சு விட முடியலன்னா அங்கிட்டு போய் உட்காருங்க. ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? இந்தாம்மா, என் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னையவே அங்கிட்டு போன்னு சொல்கிறியா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போட்டு வாசலில் எப்படி கொளுத்துறாளுங்க பாரு. தம்பி, நீயாவது கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த பொம்பளைங்க எல்லாம் போட்டு இங்கேயே கொளுத்துறாளுங்க. என்னால் மூச்சே விட முடியலப்பா. இனிமே நமக்கு நல்லதுதான்க்கா நடக்கும். பெரியவரே, ஐயா பெரியவரே, எழுந்துறீங்க. ஐயோ, இந்த தாத்தாவுக்கு பேச்சு மூச்சே இல்லை, போயிட்டாராட்டுது. அடி பாவீங்களா, அந்த தாத்தா இருந்தாலும் இந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு இருந்திருப்பாரு. புகையை போட்டு அந்த தாத்தாவை கொண்டுட்டீங்களடி பொங்கல் அதுமா. தயா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எங்களை போகி கூட கொண்டாட விட மாட்டியா? நீங்களாம் போகி கொண்டாட மாட்டீங்கம்மா, எல்லாம் ஜெயிலுக்கு போக போறீங்க. ஏன் நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நாங்கள் என்ன திருடினோமா, கொலை செஞ்சோமா, கொள்ளடிச்சோமா? இந்த பாரு, புகையை போட்டு அந்த தாத்தாவை கொண்டிருக்கீங்க. இது என்னத்துக்கு சமானம்? கொலைக்கு சமானம். நல்ல கதையா இருக்கே. அந்த தாத்தாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவர் போனதுக்கு நாங்கள் தான் காரணமா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு. எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க, அந்த பொம்பளைங்க தாத்தாவை கொண்டுட்டாளுங்க. நம்ம போகி மட்டும் தான் கொண்டாட முடியும், பொங்கல் கொண்டாடவே முடியாது. அதான் தாத்தா போய் சேர்ந்துட்டாரே. ஏக்கா, என்னக்கா அந்த ஆள் இப்படி சொல்றாரு? வாக்கா ஓடிடலாம். யோ, உனக்கு 100 ரூபா 50 தரோம், சத்தம் போடாமல் இரு. நாங்கள் தான் புகையை போட்டோம், தாத்தா கொண்டோன்னே அப்படியே சொல்லிடாத. சரி விடுங்க, பழையன கழிந்தானே புதியன புகுந்தானே. தாத்தா பழசு தானே, போயிட்டு போறாரு விடு. ஒரு நிமிஷத்துல ஆடியே போயிட்டேயா, பொங்கலே கொண்டாட முடியாதுன்னு.